السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وقال الرسول يا رب إن قومي اتخذوا هذا القرآن مهجورا. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அளவற்ற அருளாளர், நிகரற்ற அன்பாளர், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு என் வார்த்தைகளை ஆரம்பம் செய்தேன். சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபு தாபியீன்கள், இமாம்கள், மேதைகள், இறைநேசர்கள், இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைத்து பெருமக்களின் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, குர்ஆன் என்கிற அத்தியாயத்தின் விளக்கங்களை தொடர்ந்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு சில வசனங்களுக்கான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்: வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. அந்த சமயம் நம்முடைய தூதர் சொல்லுகிறார்: என் இறைவனை, நிச்சயமாக இந்த மக்கள் இந்த குர்ஆனை முற்றிலும் வெறுத்து தள்ளிவிட்டார்கள் என்று கூறுகிறார். வேதம் கொடுக்கப்பட்டது எதற்காக? மனிதர்கள் சீர்திருத்தம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக. மனிதர்களிலிருந்தே நபிமார்களை கொடுத்து அவர்களுக்கு பக்கபலமாக, கையேடாக, வழிகாட்டும் ஒளிவிளக்காக இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் இதை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த மக்கள் முற்றிலுமாக கொஞ்சமும் அதை பொருட்படுத்தாமல் புறக்கணிக்கிற மனநிலையில் இருந்தார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று நம்முடைய தூதர் மறுமையில் நம்மிடத்தில் குற்றம் சாட்டுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு குர்ஆனுடைய நிலை நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? காதியானிகள் என்கிற ஒரு கூட்டம், ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இன்னொரு நபி வருகிறார், நபி வந்துவிட்டார், நபி இருக்கிறார் என்று நம்பக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்திலே ஒரு முறை ஒரு சர்க்குலர் அனுப்பினார். நம்முடைய ஜமாத்திலே இனிமேல் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் யாரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்தார். 1 மாதம் 2 மாதம் என்று நினைக்கிறேன். உடனே அங்கே இருக்கக்கூடிய அவருடைய உறுப்பினர்கள் எல்லோரும், ஆணும் பெண்ணும், மிக மிக அருகாமையில் இருக்கிற ஆலிம்களை பார்த்து, அவர்கள் அவருடைய ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, மிக குறிப்பாக பறந்து விரிந்து கிடக்கிற சுன்னத்துல் ஜமாத்துடைய மார்க்க அறிஞர்களை தேடி பிடித்து மிக மிக வேகமாக கற்றுக்கொண்டார். என்னிடத்திலும் ஒருவர் வந்தார், குர்ஆன் படிக்க வேண்டும் என்றார். வழக்கம் போல யார் வந்தாலும் குர்ஆனை படித்துக் கொடுக்கும். ஒரு கிறிஸ்துவ ஆசிரியரிடத்திலே குர்ஆன் படித்திருக்கிறார். குர்ஆன் சரளமாக ஓத தெரிந்துவிட்டது. அவருக்கு ஓதி கொடுக்கும் போது
இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொள்ளலாம் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம் வேறு விதமாக இருந்தது. அவருடைய நோக்கம் திருக்குரானை படிக்க வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆசிரியர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர். அது மாதிரியான ஆட்கள் தான் உள்ளே வர முடியும், திருக்குரானை தொட முடியும். அவர் தொட்டார், படித்தார், கொஞ்சம் ஓதினார், அவ்வளவுதான். யார் வந்தாலும் திருக்குரானை கற்றுக் கொடுக்கும். மார்க்கறிஞர்கள் அப்படித்தான், யார் போனாலும் கற்றுக் கொடுப்பார்கள், எப்போது கேட்டாலும் கற்றுக் கொடுப்பார்கள். எந்த நிபந்தனையும் விதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உருவாக்கப்பட்டதே குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஆகச் சிறந்தவர் திருக்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கும். யார் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் இந்த சமுதாயத்திலே மிக உயர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிஃபிகேட் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சமுதாயம் அவர்களை மதிக்கிறதோ இல்லையோ, இந்த சமுதாயம் அவர்களை உயர்வாக நினைக்கிறதோ இல்லையோ, ஆனால் நபியுடைய பார்வையிலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே யார் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்தாலும் அவர் உயர்வானவர். இப்போ அந்த ஜமாத் கட்டளையிட்டதும் வேக வேகமாக திருக்குர்ஆனை படித்துக் கொண்டார்கள். ஆனால் இன்று நம்முடைய சமூகத்திலே திருக்குர்ஆன் படித்தல் என்பது, அல்லது திருக்குர்ஆனை புரிந்து கொள்ளுதல் என்பது, அல்லது திருக்குர்ஆனுடைய நம்முடைய தொடர்பு என்பது ஆக குறைவாக இருக்கிறது. ஒரு நேரத்திலே திருக்குர்ஆனுக்கு வேறு எதுவும் கிடையாது, மொழிபெயர்ப்பு கிடையாது, விளக்கங்கள் கிடையாது. அரபிக்கான அந்த அரபி மொழிகளுடைய அந்த குர்ஆனை விளக்குவதற்கு அரபி மொழி தெரிந்திருந்தால் முடியும் என்கிற ஒரு சூழல் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. திருக்குர்ஆனுக்கு எத்தனையோ தமிழுரைகள் வந்துவிட்டது, திருக்குர்ஆனுக்கு எவ்வளவோ விளக்க உரைகள் வந்துவிட்டது. எனவே திருக்குர்ஆனை மூல மொழியில் படிக்க முடியாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் அதனுடைய கருத்துக்களை, அதனுடைய விளக்கங்களை, அது என்ன சொல்ல வருகிறது என்கிற செய்திகளை தமிழிலாவது தாய்மொழியிலாவது படிப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். திருக்குர்ஆனை ஒதுக்கி தள்ளினால் நம்முடைய வாழ்க்கை சரியில்லை. அதுதான் நம்முடைய வழிகாட்டு. எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று போதிக்கிற ஒரு அடிப்படையான நூல் என்பது குர்ஆன். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நபியுடைய மரணத்திற்கு பிறகு ஆயிஷா நாயகிட்ட கேட்குறாங்க, நபியுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒரே வரியில் சொன்னார்கள், கஅன்ன ஹுலுகுஹு அல் குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் வேறு, நபி வேறு என்று பிரிக்க முடியாது. குர்ஆன் வேறு, நபியுடைய நடைமுறை வேறு என்று பிரிக்க முடியாது. குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு எளிய முறையிலே சொன்னார்கள், செய்தார்கள், செய்து காட்டினார்கள், அங்கீகரித்தார்கள். நபியுடைய சொல், செயல், அங்கீகாரம் ஹதீஸ். சில பேர் நபி சொன்னாதான் ஹதீஸ் நினைக்கிறாங்க, கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ், செய்தது ஹதீஸ். ஒரு சபையில் நடக்கிற போது அதை அங்கீகரித்து மௌனமாக இருந்தது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறைகள் பல்வேறு விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறது. அவர்கள் அந்த சபையிலே மௌனமாக இருந்திருக்கிறார்கள், அதுவும் ஹதீஸாக கொள்ளப்படும். எனவே குர்ஆனுடைய அந்த தொடர்பு, அல்லது குர்ஆனை பற்றிய நம்முடைய எண்ணம், குர்ஆனுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை, குர்ஆனுக்கும் நமக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நம்முடைய தூதர் சொல்லுவாங்க, இந்த கூட்டம், இந்த நிராகரிக்கிற கூட்டம் இந்த குர்ஆனை மொத்தமாக புறக்கணித்து விட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். குர்ஆன் என்பது என்ன? கலாம் அல்ல, அல்லாஹ்வுடைய பேச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் நிற்கும் போது உங்களுக்கு துப்ப வேண்டும் என்று தோன்றினார், சளி போன்ற விஷயங்கள் வந்துவிட்டால் நீங்கள் முன்னோக்கி துப்பாதீர்கள், வலப்புறம் துப்பாதீர்கள், இடதுபுறம் காலுக்கு கீழே துப்பிக்கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் அல்லாஹ்வோடு பேசுகிறீர்கள். அல் முஸல்லி யுனாஜி ரப்பா, தொழுகையாடி அல்லாஹ்வோடு பேசுகிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கிற இறைவனை நான் புகழுகிறேன் என்று சொல்லுகிற போது இறைவன் நமக்கு பதிலளிக்கிறான், நமக்கு தெரிவதில்லை. ஹமிதனி அபிதி, என் அடியானை நீ புகழ்ந்து விட்டான் என்று சொல்கிறார். அர் ரஹ்மான் இர் ரஹீம், இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அருள் செய்கிற, மறுமையிலே நல்லவர்களுக்கு அருள் செய்கிற ஒரு மகத்தான இறைவனாக இருக்கிறான் சொல்லுகிற போது
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதில் சொல்கிறான், நான் அர் ரஹ்மானாக இருக்கிறேன், அர் ரஹீமாக இருக்கிறேன், நான் இந்த மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறேன் என்று பதில் சொல்கிறேன். மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று நாம் அந்த வசனத்தை ஓதுகிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஆம், நான் தீர்ப்பு நாளின் எஜமானனாக நான் தான் இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன், உன்னையே நான் வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்று சொல்கிற போது நீ என்னை வணங்குகிறாய், உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற உதவி, மிக பெரும் உதவி, நேர்வழிதான். உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன். அதிலே ஒரு ஆழமான கருத்து இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு முன்னாலே இபாதத் செய்ய வேண்டும். முதலில் வணக்கம், பிறகுதான் அல்லாஹ்விடத்தில் துவா. ஏதாவது துவா செய்யறதா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், ஒரு அமல் செய்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. 2 ரக்காத் தொழுது விட்டு கேட்கிறது. திருக்குர்ஆனுடைய ஒரு பக்கத்தை ஓதி விட்டு கேட்பது. சதக்கா செய்து விட்டு கேட்பது. ஏதேனும் ஒரு அமல், நம்முடைய புறத்திலிருந்து ஒரு அமல், ஒரு நற்செயல் விளைந்ததற்கு பிறகு, ஏற்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்க. சரி, அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்க வேண்டும்? என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். ஹலாலான எல்லா விஷயங்களும் கேட்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செருப்பினுடைய வார் அருந்தால் கூட அது அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஆக சின்ன விஷயம், ஆக அற்புதமான விஷயம். இன்றைக்கெல்லாம் செருப்பினுடைய வார் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. மொத்தமாக செருப்பை ரீப்ளேஸ் பண்ணும். யூஸ் அண்ட் த்ரோ காலம், ஒரு முறை உபயோகித்து விட்டு உடனடியாக கடித்து கட்டுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே அந்த செருப்பினுடைய வாரின் அருமை நமக்கு தெரியாது, நம்முடைய பெற்றோர்களுக்கு தெரியும். அதை எத்துணை முறை செருப்பு தைக்கிற இடத்தில் கொடுத்து தைத்து அதை தங்கள் வாழ்நாட்களில் எவ்வளவு நாள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தெரியும். கொஞ்சம் காசு இருந்தால் போதும், ஒரு செருப்பு தைப்பவன் இருந்தால் போதும், அந்த செருப்பை சரி செய்து விடலாம் என்று நாம் நினைக்கிறோம். அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அது கூட நடக்கும் என்பதுதான் மூமினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே முதலிலே அல்லாஹ்விடத்தில் முறையீடு, பிறகு நம்முடைய செயல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒட்டகத்தை கட்டி போட வேண்டும், பிறகு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பிற்காக துஆ செய்யும். இரண்டும் நடக்க வேண்டும். அல்லாஹ் தான் பாதுகாப்பாளனாக இருக்கிறான், முழு உலகம் அவனுக்கு சொந்தமானது. எதற்காக கட்டி போட வேண்டும் என்று நம்முடைய செயல்பாடுகளில் குறை வைத்து விடக்கூடாது. அல்லது அல்லாஹ்விடத்திலே நாம் எதற்காக கேட்க வேண்டும், கட்டி போட்டு விடலாம், பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் கேட்கவும் வேண்டும், பாதுகாப்பாக கட்டி போடவும் வேண்டும். ஒரு குழுவினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. அந்த குழுவுக்கு தலைவர் அஷஜ் அப்படின்னு ஒரு வர்றாங்க, தூரத்துலேருந்து வர்றாங்க. வந்தவுடன் நபியை பார்த்த ஆர்வத்தில் ஒட்டகத்தை அப்படியே போட்டுட்டு உள்ளே ஓடுறாங்க, இதுன்னு ஓடுறாங்க எல்லாரும். அப்போ அந்த கூட்டத்தினுடைய தலைவர் அஷஜ் என்பவர் எல்லாருடைய ஒட்டகத்தையும் கட்டி போட்டு, அதுக்கு தீனி போட்டு, அவருடைய ஒட்டகத்தையும் கட்டி போட்டு தீனி போட்டு, ட்ரெஸ்ஸை மாற்றி அழகா நிதானமாக போய் நபியை சந்தித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு பிரியமான 2 குணங்கள் உங்களிடத்தில் இருக்கு. நிதானம் இருக்கிறது, தொலைநோக்கு இருக்கிறது. நிதானம், நபியை பார்க்கறது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் கையில் இருக்கிற ஒன்றை விட்டு விட்டு எப்படி உடனே போவது, அது செய்யக்கூடாது. அப்துல் வஹாப்னு ஒரு சூஃபி இருந்தாங்க. அவருடைய மாணவர் இன்றைக்கும் இருக்கிறார், நாகூர் ரூமி என்று அறியப்படுகிற ஒரு எழுத்தாளர். அவர் வீட்டில் உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது, எடுத்து பேசுகிறார். பேசிவிட்டு வைத்து விட்டு தொடர்ந்து எழுதுகிறார். எழுதி முடித்து ஒரு 5 நிமிஷம் கழித்து சமையலில் இருக்க தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்கிறாரு, உள்ள நம்முடைய உஸ்தாத் இறந்துட்டாங்களா, அஜர்த்து இறந்துட்டாங்களா? எப்போ? 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி. ஏன் நீங்கள் உடனே சொல்லலை? உஸ்தாத் தான் சொல்லியிருக்காங்க, உடனே ரியாக்ஷனை காட்டக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய கதா கதரை பொருந்தி கொண்டவன் உணர்ச்சி வயப்பட மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறப்பு என்று எழுதிய ஒவ்வொருவருக்கும் இறப்பு இருக்கிறது, நம்முடைய உஸ்தாதுக்கும் இறப்பு இருக்கிறது. எனவே சொல்லி இருக்கிறார்கள். எனவே செய்த வேலையில் கவனம். அவர் சொன்னார், நான் உருவி சொல்கிறார், உஸ்தாத் எனக்கு இட்ட கட்டளை, நான் என்ன வேலை செய்கிறேன் அதை வேலை செய்யணும், அது முடித்த பிறகு தான் இதை சொல்லணும்.
அப்போ அஷஜ் அதான் செய்தார். நபியை பார்க்கறது உண்மையிலே பெரிய விஷயம், சாதாரண விஷயமா? போட்டது போட்டபடி ஓடிய அந்த சஹாபாக்களுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு தலைவனுக்கு அது அழகல்ல. அஷஜ் என்ன செய்கிறார்? எல்லா ஒட்டகத்தையும் கட்டி போட்டு, எல்லோருக்கும் தீனி போட்டு, உடை மாற்றி அழகாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே, யா அஷஜ்ஜே, உம்மிடத்தில் அல்லாஹ் விரும்பக்கூடிய 2 குணம் இருக்கிறது. பொறுமை இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இதுதான் தலைவருக்குரிய பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டினார். இந்த பண்புகளை எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குகிறார்கள்? இந்த குர்ஆன் வழியாகத்தான் உருவாக்குகிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நற்பண்புகளாக சொல்லுகிறார். நற்பண்புகள் கொண்ட மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டுகிறார். நபியுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆயிஷா நாயகர் கேட்கிறார். ஒரு குடும்ப தலைவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் பார்ப்பார். இறைச்சி வெட்டுவார்கள், இந்த கழிப்பறை போன்ற இடங்களில் கதவுகள் சரியில்லை என்றால் சரி செய்வார்கள், செருப்பை சரி செய்வார்கள், சின்ன சின்ன வேலைகள் செய்வார்கள். பாங்கு சத்தம் கேட்டால் செய்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு பள்ளிக்கு விடுவார். அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக பள்ளிக்கு செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம். மற்றபடி அவர்கள் வீட்டில் இருக்கிற போது வீட்டு மனிதராக, குடும்ப தலைவராக, ஒரு நல்ல கணவராக அந்த பெண்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து அவர்களோடு பேசி, அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களுக்கு செல்ல பெயர் வைப்பார். பொதுவாக சொந்த பெயரை விட செல்ல பெயர் வச்சு அது அழகான பெயரா, அவங்களுடைய அந்தஸ்து உயர்த்தக்கூடிய பெயராக இருந்தால் எல்லாத்துக்கும் பிரியமாக ரொம்ப பிடிக்கும். நம்ம செல்ல பெயர் எப்படி வைக்கிறோன்னா, அந்த ஆளை மட்டம் தட்டுற மாதிரி, அந்த ஆளை கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படி தான் வைக்கிறோம். அப்போ அது யாருக்கும் பிடிக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகி நல்ல கலராக இருப்பாங்க. ஹுமைரா, செக்க சிவந்தவள் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. பேர் வச்சு எப்போ பார்த்தாலும் யா ஹுமைரா, சௌப்பி, நம்ம பாஷையில் ஏ சௌப்பி வா அப்படின்னு கூப்பிடவில்லை, நம்ம கருப்பின்னு வைப்போம். நம்ம பிள்ளைங்களை கருப்பின்னு வச்சாலும் எப்பவுமே இப்போ சௌப்பின்னு சொல்ல மாட்டோம். இப்போ பட்டப்பெயர் வைப்பது, செல்ல பெயர் வைப்பது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்குது. அப்போ ஒரு பாண்டிங் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும், ஒரு பிணைப்பு ஏற்படும். இப்படி குடும்ப வாழ்க்கை மிக எளிமையாக, அழகாக, சுவராசியமாக கொண்டு செல்லக்கூடிய எத்தனையோ நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார். கடமையான குளிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா நாயகம் ஒரே பாத்திரத்திலே ஒரே குவளைகளை குளித்திருக்கிறார். அப்போ அந்த குவளைகளுக்காக எங்களுக்குள் சண்டை ஏற்படும். ஆயிஷா நாயகம் சொல்கிறாங்க, இந்த குவளையை யார் வச்சு தண்ணி ஊற்றுறது அப்படிங்கிற சண்டை ஏற்படும். அது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுக்குற ஒரு சண்டை. ஓட்டப்பந்தயம் நடத்தினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சது ஆயிஷா நாயகி ஜெயிச்சிட்டாங்க. இப்போ நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அன்னைக்கு ஜெயிச்சுக்கு இன்னைக்கு ஜெயிச்சு சரியாக போச்சு, தேடி ஆகிட்டு கணக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒட்டகங்கள் ஓட்டப்பந்தயம் வச்சிருக்காங்க. ஓட்டப்பந்தயங்கள் வைக்கிற போதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஃபா என்கிற ஒட்டகம் தான் முதல் பரிசை தட்டும், முதலாவது வரும். சஹாபாக்களுக்கு பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம். தான் ஜெயிப்பதை விட, தங்களுடைய ஒட்டகம் ஜெயிப்பதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் ஜெயிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அலாதி எண்ணம் கொண்டவர்களாக, பிரியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை என்ன ஆச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் தோற்று போச்சு, அல்ஃபாங்கிற ஒட்டகம் தோற்று போச்சு. சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலை. அப்போ தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிற எந்த ஒன்றையும் தாழ்த்தாமல் விடமாட்டான்னு சொன்னாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. நம்ம பார்க்குறோம்ல, வீக்கவராக ஒரு சிலருக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அவர் இருக்கிறாரா இல்லையான்னு அட்ரஸ் தெரியாமல் ஒரு காலகட்டம். இது அல்லாஹ்வுடைய நீதி. ஏனென்றால் அல்லாஹ் மட்டும்தான் எக்காலமும் உயர்ந்தவன். மற்ற எல்லா மனிதர்களும் அவளை எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் சரி,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் படுக்கையில் விழவில்லையா? அவர்களுக்கு நோய் ஏற்படவில்லையா? அவர்களுக்கு மரணம் ஏற்படவில்லையா? அவர்கள் சிரமப்படவில்லையா? உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த சக்கராத்தை நான் வாங்கி கொண்டிருக்கிறேன் சொன்னேன். நபியுடைய மனைவிமார்கள் கேட்டார்கள், உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேதனை, ஏன் இவ்வளவு சிரமப்படுகிறீர்கள்? தோல் துருத்தியில் தண்ணி ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். பாத்திரத்தில் வைக்கப்பட்ட தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே தேய்த்து கொண்டே இருப்பார்கள். ஐயோ எனக்கு ஏற்பட்ட தலைவலியே வேதனையே என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பார்க்க கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஏன் இந்த வேதனை? விடுங்கள், என் உம்மத்தின் ஒட்டுமொத்த சக்கராத்து வேதனை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இந்த சமுதாயத்திற்காக எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலை என்னவாகும் என்று தவித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரே ஒரு ஒற்றை குரல், யா உம்மத்தி யா உம்மத்தி, என் சமுதாயம் என் சமுதாயம் என்று பேசக்கூடிய மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்காக நிறைய சிரமப்பட்டாங்க. எல்லாரும் சரியா சொர்க்கம் போயணுங்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டாங்க. யூதர் ஒருவருடைய ஜனாசா எடுத்து செல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார். பொதுவாக பரவுவது நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. யாருடைய ஜனாசாவாக இருந்தாலும் கூட, சமீபத்தில் ஒருத்தர் கேட்டார், எங்கிட்ட வேலை பார்க்குற ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் நான் முஸ்லீம், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அவருக்கு ஆறுதலாக நான் நிற்கிறது எதிர்பார்க்குறாரு, நான் இடுகாட்டுக்கு போகலாமான்னு கேட்டார். தாராளமாக போங்க, இடுகாட்டுக்கு போகிறதுல ஒன்று இல்லை. இடுகாட்டுக்கு வருவார் என்று அந்த தொழிலாளி நினைக்கவே இல்லை. முதலாளியை ஒரு முஸ்லிமுடைய முழுமையான கோலத்தில் அந்த இடுகாட்டில் பார்த்ததும் அந்த தாய்க்கு தீ வைத்துவிட்டு, சிதைக்கு தீ வைத்துவிட்டு ஓடி வந்து இவரை கட்டிப்பிடித்தார்கள். மனித நேயம் தான், வேறு என்ன இருக்கிறது? வணக்கங்கள் தான் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது, வேற எதையும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதருடைய ஜனாசா எடுத்து செல்லுகிற போது எழுந்து நின்றார்கள். சஹாபாக்கள் நினைச்சாங்க இது யாருன்னு தெரியாமல் ரசூலை எச்சரிக்கான்னு சொல்லி யூதரை கொண்டு போறாங்க. அவரும் இறைவனுடைய படைப்பு தானே என்று சொல்லிவிட்டு, நான் உயிரோடு இருக்கிற போது இவர் உண்மையை புரிந்து கொள்ளாமல் போகிறாரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்பட்டார். தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்காக வருத்தப்பட்ட தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட வேதம் தான் இந்த குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு. தொழுகையிலே நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம், அல்லாஹ்வோடு பேசுகிறோம்ங்கிற உணர்வு வந்துட்டா நம்முடைய தொழுகை சரியாயிடும். ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு சிஎம், ஒரு பிஎம் பேசும்போது நம்முடைய அந்த அட்டென்ஷன், அந்த கவனம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு இருக்கும் இயல்பாக. இவற்றை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனோடு நாம் பேசுகிறோம் என்று வருகிற போது உண்மையில் நமக்கு அந்த எண்ணம் பிறந்துவிடும். அப்படி பிறக்கவே தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகதாலிக ஜஅல்னா லிகுல்லி நபிய்யின் அதுவம் மினல் முஜ்ரிமீன வகஃபா பிரப்பிக ஹாதியன் வ நஸீரா. இப்படித்தான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் குற்றவாளிகளை, தவறு செய்யக்கூடியவர்களை நாம் எதிரிகளாக ஆக்கி, எல்லா நபிமார்களுக்கும் எதிரி இருந்திருக்கிறார். பொதுவாக எதிரி இல்லைன்னா வாழ்க்கை சுவராசியம் இருக்காது, வளர்ச்சி இருக்காது. நம்மை விமர்சனம் பண்ணுவதற்கு, நம்மை கேட்பதற்கு, நம்மை பார்ப்பதற்கு, நம்மை உளவு பார்ப்பதற்கு, நம்மை குறை சொல்வதற்கு ஒரு மனிதர் இருந்தால் நம்முடைய வளர்ச்சி அபரிமிதமாக. எல்லா நபிமார்களுக்கும் எதிரி இருந்திருக்கிறார். எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருந்திருக்கிறது. அதுபோலத்தான் உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, வகஃபா பிரப்பிக ஹாதியன் வ நஸீரா, உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்கும் உதவி செய்வதற்கும் இறைவனை போதுமானது. எல்லா நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் இறைவனை போதுமானது. எதிரிகளை பற்றி கவலை கிடையாது, அதை பற்றி பொருட்படுத்த தேவையில்லை. இக்கட்டான தருணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஹிஜ்ரத்துடைய வேளை, எதிரிகளுடைய கையில் அகப்பட்டால் நிச்சயமாக அன்றைக்கு தீர்த்து கட்டியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையிலே மறைந்திருக்கிறார்கள். சையத்னா அபூபக்கர் இருக்கிறார். அந்த குகையினுடைய அமைப்பு எப்படின்னு சொன்னால், குகை கீழே இருக்கும், அதற்கு பக்கத்தில் அதை ஒட்டினால் போல நடைபாதை இருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், நிற்பவர்கள் குனிந்து விட்டால் நாம் தொலைந்தோம், நிற்கிறவங்க குனிஞ்சி பார்த்தா நாம் அடையாளம் காணப்பட்டு விடுவோம், நாம் தொலைந்தோம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். துணிச்சலான வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக பலவீனமான சிலந்தியின் வலையை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஒரு சிலந்தி வலை பின்னி இருக்கிறது சொன்னால் உள்ளே ஆடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று அவர்கள் போய்விடுகிறார்கள். எப்படி இக்கட்டான தருணம்! அந்த தருணத்தில் அவர்கள் தைரியத்தோடு கடந்து போகிறார்கள் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உதவி. நபியுடைய படுக்கையிலே சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் படுக்க வச்சுட்டு போறாங்க. மதீனாக்கு வாங்க அனுப்பிட்டாங்க. மதீனாக்கு வந்துட்டாங்க. மதீனாக்கு போன அவங்களுடைய நெருக்கமான தோழர்கள் கேட்டாங்களா, எப்படிங்க உங்களுக்கு தைரியம் வந்துச்சு ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையில் நபியை தேடிக்கிட்டு இருக்கிற வேளையில் யாருன்னு பார்க்காம குத்துனதுதான் அப்படின்னு கேட்கும்போது சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நின்ற பொருட்கள்லாம் இருக்கு, காலையில் இந்த பொருளை இவருக்கு கொடுக்கணும், இந்த பொருளை இவருக்கு கொடுக்கணும். யார்? அவ்வளோ பேர் எதிரிகள். நபியிடத்திலே அடைக்கலம் கொடுத்த பொருட்களின் சொந்தக்காரர்கள் நபிக்கு எதிரிகள். அந்த எதிரிகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி இந்த பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு மதீனாவிற்கு வந்து சேருங்கள் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மதீனாவுக்கு வந்து சேருங்கள் என்று சொன்னால் மதீனாவுக்கு போக போகிறோம், அவ்வளவுதான். நபியுடைய வார்த்தையிலே போய் இருக்காது. ஒரு போர்க்களத்தில் பாருங்க, ஒருவரை தலைவராக நியமிக்கிறார்கள். இவர் இல்லாவிட்டால் இவர், இவர் இல்லாவிட்டால் இவருக்கு மூணாவது ஆளை கை காட்டுறார். அந்த போரிலே முதல் தலைவரும் கொல்லப்படுகிறார், இரண்டாவது தலைவரும் கொல்லப்படுகிறார், மூன்றாவது தலைவருடைய தலைமையில் தான் அந்த போர்க்களம் வெற்றி காணுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைநோக்கு பார்வையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். மறைவான ஞானங்களை கற்றுக் கொடுத்தார். இறைவன் கற்றுக் கொடுத்தார். நபிக்கு சுயமாக தெரியும் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கிறார். பின்னால் என்ன நடக்கும் என்று கற்றுக் கொடுக்கிறார். ஒரு போர்க்களத்தை ஒருத்தர் ரொம்ப வேகமாக போர் செய்கிறார். சஹாபாக்கள் அந்த போர் இடைவெளிகளை சொல்றாங்க, இன்னவர் நல்ல போர் செய்கிறாரு, அவர் சொர்க்கவாசினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் நரகவாசினார். இன்னும் போர் முடியலை, அவர் இன்னும் ஹயாத்தா இருக்கிறார். போருக்கான இடைவெளி, அந்த இடைவெளியிலே சஹாபாக்கள் பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர் இன்றைக்கு கடுமையாக போரிட்டார், நிச்சயம் அவருக்கு சொர்க்கம் தான். ரசூலுல்லாஹ் குறுக்கிட்டு சொல்கிறார்கள், இல்லை அவருக்கு நரகம் தான். மீண்டும் சொல்லுகிறார்கள், நபி மீண்டும் மறுக்கிறார்கள். மூன்றாவது முறையும் சொல்லுகிறார்கள், மூன்றாவது முறையும் மறுக்கிறார்கள். என்ன நடக்கிறது? போரெல்லாம் முடிந்தது, வெற்றி கிடைத்து விட்டது. ஆனால் அன்றைய இரவிலே அந்த போர்க்களத்தில் ஏற்பட்ட காயத்தின் வேதனை தாங்க முடியாமல் அம்பை நட்டி அதன் மேல் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் வந்து அந்த செய்தியை சொல்றாங்க, யார சொல்லலாம், நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டோமே, அந்த மனிதரை நாங்கள் சொர்க்கவாசி என்று சொன்னோம், நீங்கள் மீண்டும் மீண்டும் மறுத்தவர் நரகவாசி என்று சொன்னீர்கள், அவர் இன்றைக்கு வேதனை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ எப்படி நபிக்கு தெரிந்தது? அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தார். அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் அறிவித்துக் கொடுக்கிறார். அல்லாஹ் தான் அவர்களுக்கு வழி நடத்துகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள், ஒருத்தர் குறிப்பெடுத்துக்கிட்டே இருந்தார், எழுதிக்கிட்டே இருந்தார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் எழுதுறார். இப்போ பக்கத்தில் இருக்கிற தோழர் சொன்னார், எல்லா நேரமும் எழுதுறீங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாக இருக்கிறாங்க, சாந்தமாக இருக்கிறாங்க, அப்போ எல்லா நேரமும் அது எழுதலாமா அப்படின்னோடனே சந்தேகம் எதுக்கு, ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தாராளமாக எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் மன இச்சையின் பிரகாரம் எதையும் பேசுவதில்லை, எல்லாமே வேத வெளிப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாலும் அழுதாலும் கோபமாக இருந்தாலும் சாந்தமாக இருந்தாலும் எல்லா உணர்வுகளின் போதும் அவர்கள் இறைவனால் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிற சிந்துகிற ஒவ்வொரு வார்த்தையும் இறைவனால் வெளிப்படுத்தப்படுகிறது. எல்லா வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் பாதுகாக்கப்பட்டு விட்டது என்பது அதிசயம் அல்ல. அந்த ஹதீஸை சொன்னவருடைய வரலாறு இன்றைக்கு பாதுகாக்கப்படும். சரி, அபூ ஹுரைரா இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்றால், அபூ
அபூ ஹுரைரா யார், அவருடைய இயற்பெயர் என்ன, அவருடைய பின்புலம் என்ன என்று அவருடைய வரலாறு இந்த யுக முடிவு நாள் வரைக்கும் இந்த சமுதாயத்தால் பாதுகாக்கப்படும் என்பதுதான் அதனுடைய சிறப்பு. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற எல்லா நபிமார்களுக்கும் எதிரிகளை கொடுத்திருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுவதற்கு உதவி செய்வதற்கும் நபிமார்களுக்கு போதுமானவனாக இருக்கிறார். நபிமார்களுக்கு மட்டும்தானா? இல்லை, நபியை பின்பற்றக்கூடிய நமக்கும் இறைவன் போதுமானவனாக இருக்கிறார். என்ன பிரச்சனை? நாம் எவ்வளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த பிரச்சனை. வழிகாட்டுதலும் உதவியும் தெளிவாக தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அதை பெற வேண்டிய நாம் அதற்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. ஏற்கனவே உதவி இருக்கிறது, ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் நம்மிடத்தில் உள்ள கேள்வி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இறைவனுடைய நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற பல்வேறு வாய்ப்புகளை நமக்கு தருகிறது. திருக்குர்ஆனிலே பல விஷயங்கள் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடியதாக இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்துக்கொண்டால் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை நான் இறக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வலக்கத் ஆத்தைனாக்க சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனில் அஸீம். திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்களை உங்களுக்கு நாம் இறக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஏன் திரும்ப திரும்ப ஓதப்பட வேண்டும்? நாம் மறதியால் நமக்கு திரும்ப திரும்ப நினைவூட்டுதல் வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த நினைவூட்டுதல்களை பெறும்போது நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய நம்பிக்கையை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். இறைவன் புறத்தினுடைய உதவியை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல்களை பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதிலிருந்து கொஞ்சமும் குறைக்கக்கூடாது. நாளுக்கு நாள் வளர்ச்சி தான் இருக்க வேண்டும், குறையவே கூடாது. ஒரு வியாபாரம் செய்கிறோம் சொன்னால் அதனுடைய லாபத்தை வளர்ச்சி நோக்கி பார்க்கத்தான் நாம் ஆசைப்படுவோமே தவிர கீழ் நோக்கி பார்ப்பதற்கு நாம் ஆசைப்பட மாட்டோம். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை சரியாகிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி செல்லுகிறதா என்று பார்த்துக்கொள்ள அதற்கு இது போன்ற உபதேசங்கள், நினைவூட்டல்கள், திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் இவற்றை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேட்கிற எல்லா செய்திகளையும் உருவாக்கி கொண்டு அவனுக்கு பொருத்தமாக, அவனுக்கு பிடித்தமான முறையிலே வாழ்வதற்கான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.